வெல்கம் டு பூர்ணா டேஸ்டி கிச்சன். சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கார்த்திகை தீபத்துக்கு செய்யக்கூடிய இனிப்பு அப்பம். இது நம்ம கார்த்திகை மாதம் முருகருக்காக படைக்கக்கூடிய பிரசாதம். இது எல்லார் வீட்லேயும் இந்த திருநாட்கள்ல செய்வாங்க. இந்த அப்பம் எளிமையாகவும் நம்ம ஒரு சுவையாகவும் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். இனிப்பு அப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப், வெல்லம் பொடித்தது 1 கப், நறுக்கிய வாழைப்பழம் 3, பேரிச்சம்பழம் 10, அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, சுக்கு சிறிதளவு, ஏலக்காய் 2. பொடித்த வெல்லத்தை 1 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நறுக்கிய வாழைப்பழம், பேரிச்சம்பழம், சுக்கு, ஏலக்காய் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து விழுத எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரைத்து வைத்த வாழைப்பழம், பேரிச்சம்பழம், ஏலக்காய், சுக்கு, அரைத்த விழுது தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பேரிச்சம்பழத்தை நீங்க பால் இல்லைன்னா தண்ணி இதுல நீங்க ஊற வச்சும் நீங்க அரைச்சிங்கன்னா எளிமையா உங்களுக்கு நல்ல மையா அரைஞ்சிடும். இது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. நம்ம பேரிச்சம்பழம் சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட் வித்தியாசமா நல்லா இருக்கும். ஹெல்த்தியும் கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த மாவோட கலக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வடிகட்டி ஆற வச்சிருக்கிற வெல்லத்தை நம்ம சிறிது சிறிதா இதுல நம்ம ஆட் பண்ணி கலக்கணும். வெல்லத்தை நல்லா ஆற வச்சு 1 கிளாஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அப்பம் மாவுல நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவு அதோட வெல்லத்தோட கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதே போல மீதி இருக்கிற வெல்ல கரைச்சலையும் மாவோட கலந்து நல்லா கிளறி அப்பம் மாவு பக்குவத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. அதே போல் நான் மீதி இருக்கிற வெல்லத்தையும் கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டீனாக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். இந்த அப்பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு முதல் பெரிய வேலையே. இதோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அப்பம் சரியாக வரும். மாவு தண்ணியாயிருச்சுன்னா உங்களுக்கு அப்பம் சரியாக வராது. மாவு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இதோடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. 2 பக்குவத்துக்கும் நடுவில் இருக்கணும். அதே போல் மாவு கரைச்சலையும் நம்ம கரெக்டாக நம்ம கலந்து விடணும். வெல்லம் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கருகி போயிடும். கரெக்டான அளவு. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 20 நிமிடம் மூடி வைத்து
ரெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சு இதில் பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு குழிக்கரண்டி அப்ப மாவு இதில் நான் விடுறேன். லோ ஃப்ளேம் வச்சே நீங்கள் இதை வந்து நீங்கள் பொரிக்கணும். நீங்கள் அந்த சட்டியும் சூடாக இருக்கும், எண்ணெயும் சூடாக இருந்தால் அந்த மாவு நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால அது போய் அடியில் ஒட்டிக்கும். அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு பஃபியாக வரும். நம்ம ஒரு 20 நிமிடம் நம்ம ஊற வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து அதில் பனானா நம்ம சேர்த்ததுனால அதோடைய சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ நம்மளுடைய அப்பம் வந்து இந்த மாதிரி ரொட்டீனாக நம்ம திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொரிச்சு ஒவ்வொரு அப்பத்தையும் நம்ம எடுக்கணும். நம்ம திருப்பி திருப்பி செவக்க விடணும். லோ ஃப்ளேம் வச்சு தான் நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். சரிங்களா? ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் பொரிக்கலாம். நீங்கள் 2, 3 போட்டிங்கன்னா நீங்கள் அதில் ஒட்டிக்கும் சேர்ந்து. பெரிய வானொலி, பெரிய பேன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஆயிலில் நல்லாவே செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா செவந்து வரும்போது இந்த அப்பத்தை வந்து நம்ம எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரில் நம்ம எண்ணெய் வடிகட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துடுறேன். அதே போல் இருக்கிற மாவில் எல்லா அப்பத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சாமிக்கு பிரசாதன்றதுனால இது சுவையும் நிறைய நேரம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இது வெல்லம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம சாமிக்கு படைக்கிறது எல்லாமே ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து மகிழணும். கார்த்திகை தீப திருநாள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் சேனல் சார்பாக எல்லாருக்கும் இந்த அப்பத்தை செய்து பார்த்து மகிழணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இன்னொரு அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஆயிலில் பொரிச்சா ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பணியார கல் எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற அப்ப மாவை இதில் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம டேஸ்டியாக இருக்கும். இதே போல் ஒவ்வொன்றையும் நான் அதே போல் எல்லா மாவையும் ஊற்றியாச்சு. ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இது ஒரு 5 நிமிடம் இல்லை 3 நிமிடம் நீங்கள் வேக விட்டால் போதும். லோ ஃப்ளேம் வச்சு தான் நீங்கள் வேக விடணும். இது ஆவியில் வேகிறதுனால உங்களுக்கு இது ஹெல்த்தும் கூட. ஆயில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நல்லா வந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு சின்ன மெலிசான ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அதே போல் எல்லாத்தையும் நான் திருப்பி வேக விடுறேன். 2 சைடும் வேகணும். மூடி போட்டு வேக விடலாம். நல்லாவே வெந்திருக்கு. இதில் நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அது மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான அப்பம் ரெடி. ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.